வணக்கம். சவுக்கு சங்கர் இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். விசில் ப்ளோவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சொல்லிக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அவருக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவரே தூக்கி வாரி போட்டுக்கிட்டார் ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து அரசாங்கத்து பக்கம் வந்து அழுத்தமும் வந்தது. பல முறை வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதில் அவரோட ஒரு சேனல் இருக்கும், அந்த சேனல் போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சிறையில் வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிப்பார். பட் தொடர்ந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன நடந்துட்டே இருந்துச்சுன்னா, அவர் பேச 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 மக்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. பொலிட்டிக்கலி அவர் நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு வந்து நிறைய விஷயம் சொன்னதுனால வந்து அதுவும் தொடர்ந்து திமுக அரசாங்கத்தை எடுத்து வந்து பேசிட்டே இருந்ததுனால அதற்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருந்துச்சு. பட் சில இடங்கள்ல அவர் எல்லை மீறி போயிட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நிறைய வழக்குகள்ல சிக்கி நம்ம ஊர்ல தங்கவே முடியாம தொடர்ந்து அவரோட சேனல்ல வீடியோ போட முடியாம அவர் மட்டும் இல்லாம அவர் கூட யாரெல்லாம் அவர் கூட சேர்ந்து பணியாற்றினாங்களோ அவங்களாம் வந்து இப்போ பிரச்சனையில் சிக்கிட்டு சில பேர் வந்து சிறையிலையும் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து அவரை விட்டு விலகி போயிருந்தாலும், நம்ம நண்பர் லியோமார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விட்டு விலகி போயிருந்தாலும் அவர் கூட ஒரு காலகட்டத்தில் சம்மந்தம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறை சென்று இந்த ட்ரபிள்ல இருந்து வந்து திரும்பி வந்திருக்காங்க. சரி, இப்போ என்னடா சங்கதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் எங்கே இருக்கிறார், அவர் எங்கே இருந்தால் உனக்கு என்னப்பா அப்படிங்கிறீங்களா? இல்லை, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சேனலில் வந்து அவருக்கு ஒரு வழக்கு இருக்கிறதுனால வந்து வீடியோ போட முடியாதுன்றது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அவர் தங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அவருடைய வீட்டில் அவர் தங்காமல் வேற எங்கேயோ போயிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கம்முன்னு இருந்தவர் என்னைக்கு தேர்தல் தேதி வந்து அறிவிச்சாங்களோ அன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அவர் வந்து பேசுவாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு காணொலி வந்து போட்டிருந்தோம். அதற்கு ஏற்ற மாதிரியே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிட்டார். அவர் தொடர்ந்து அப்போ வரைக்கும் டீஆக்டிவேட்டடாக இருந்த எந்த ஒரு பதிவுமே இல்லாத தன்னோட ட்விட்டர் கணக்கில் ஒரு விஷயமா வந்து போட ஆரம்பிச்சு, ஓகே ரைட்டு இவர் வந்து ஆக்டிவாக தான் இருக்காரு, தொடர்ந்து நிறைய கருத்துக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அறிவிச்ச அந்த சாயங்காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து போட ஆரம்பிச்சாரு. அதில் குறிப்பாக அவர் போட்ட விஷயம் என்ன அப்படின்னா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பத்தியாக போட்டது மட்டும் இல்லாமல் திமுக அரசாங்கத்தை நான் வந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன், தொடர்ந்து என்னோட வீடியோ எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த வீடியோ ஃபார்மேட்லேயே தம்ப்நெயில் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் விட்டு நிறைய மியூசிக்லாம் பின்னாடி போட்டு உணர்ச்சி பறக்க வந்து பேசியிருந்தார். சரி, எந்த சேனலோட வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தால் அவருடைய சேனல்ல வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம சொன்ன விஷயம். ஸோ லீகலி வந்து அந்த சேனல்ல போடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு வீடியோன்னு ஒன்று வருது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்ல வந்து போட்டாங்க. ஒரு சேனல்ல மட்டும் தான் பார்த்தா, ஓ இந்த சேனலுக்கு அவர் கொடுத்துருக்காரு போல அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அந்த ஒரு வீடியோ வந்து ஓப்பன் சோர்ஸ் வீடியோ மாதிரி வந்து அந்த ட்விட்டர்ல வந்தோன்னா அதை டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க சேனல்ல வந்து போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் பார்த்தா அவரோட ட்வீட்ல இருந்தே நிறைய விடைகள் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. குறிப்பாக அவர் போட்டிருந்த ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணுறதுக்கான ஒரு க்ளூ அவரே வந்து கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு புலம்பியே ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. அதாவது நான் சொல்கிறது தேர்தல் தேர்வு அறிவிச்சதுக்கப்புறமா என்ன போட்டிருந்தாருன்னா, நான் உங்களோட ஸ்டேட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு அமித்ஷா கிட்ட பேசுகிற மாதிரி, அமித்ஷாவை அட்ரஸ் பண்ணி பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களோட ஸ்டேட்டில் தான் இருக்கேன், எவ்வளோ நாள் நான் இங்கேயே இருக்கிறது, உங்களுடைய அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக வந்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு நம்பணும். அதுவும் நீங்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிறதுனால உங்களோட கையிலேருந்தே அதெல்லாம் வந்து நடக்கும்னு சொல்லி நம்பணும். இன்னொன்று எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது, இது வரைக்கும் எதுவும் நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியின் உச்சத்தில், ஒரு ஏமாற்றத்தின் உச்சத்தில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதன் மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே உங்களோட ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அவர் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ குஜராத்தில் போயிட்டு வந்து தஞ்சம் புகுந்திருக்காரோ, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஹெவனாக அதை வந்து ஃபீல் பண்ணி அங்கே வந்து தங்கி தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதற்கு முன்னாடி நம்மளுக்கு இருந்த தகவல், அதாவது அரசல் பொரசல் நிறைய பேர் பேசிக்கிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணிகுண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தங்கியிருக்காரு அப்படின்னு. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க, காக்கிநாடாவில் வந்து தங்கியிருக்காரு, அங்கேருந்து தான் வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருடைய ட்வீட் படியே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா அவர்களை பார்த்து வந்து உங்களோட ஸ்டேட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால ஓகே அது பாஜக ஆளும் மாநிலம் அப்படிங்கிறதுனால மேபி அவரோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த ஊரில் போய் தஞ்சம் போது இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் மூலியமா அவர் அங்கேருந்தே தங்கியிருந்து இங்கே வந்து அவர் வந்து கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிச்சாலும் முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தங்கினா சிறைப்படுத்தப்படலாம் அப்படிங்கிறதுனால வெளியில தங்கி இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ்லாம் டேரக்டா எங்கேயும் அப்லோட் பண்ணால் ஈஸியாக அதன் மூலியமா பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஐபி அட்ரஸ்ல வேற யாருக்கும் அமைச்சு அங்கிருந்து அப்லோட் பண்ணி அதன் மூலியமா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிலாம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன உண்மைன்னு தெரியல. இது எல்லாமே ஒரு உத்தேசத்தில் தான் வந்து பேசிட்டு இருக்கோம். பட் கண்டிப்பாக தமிழ்நாட்டில்
அவர் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஏன் தெரியுதுன்னா, இந்த வீடியோக்கள்லாம் போட ஆரம்பிச்சோன்னே அவருடைய அந்த அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டுறாரு. அது என்னன்னா, அந்த அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸோட காரிடர் மாதிரி இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட் காரிடாரில் 2 பேர் நடந்து வராங்க. அவங்க யாருன்னு தெரியல. இவர் சொல்றதை பார்த்தா அவங்க போலீஸ் மாதிரி இருக்கலாம். இவரோட வீட்டு கதவெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ அவர் வந்து போட்டிருந்தார். ஸோ மொத்தத்தில் ஒரு பக்கம் வந்து இவர் வந்து தேடிட்டும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இங்கே போய் அப்ஸ்காண்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்களும் வந்து போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியுது. அதில் குறிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றம் அவர்கிட்ட என்ன பார்க்க நேர்ந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நடுவில் கொஞ்ச நாள் விஜய்க்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தவர் ரொம்ப திடுக்கிடும் தகவல்களான அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய தகவல்லாம் வந்து வெளியிடுறாரு. ஒரு பக்கம் திமுக அரசாங்கத்தை திட்டிக்கிட்டே இன்னும் நிறைய பேரை எக்ஸ்போஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ட்வீட்டுகள் போட்டுட்டு இருக்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அதில் சில ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து வந்து போட்டு சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நெருங்கிட்டாங்க, நிறைய விஜய்க்கு எதிரான ஆதாரம் இருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அவரோட ஜனநாயகன் படத்துக்காக எடுத்திருக்காரு, ஸோ விஜய் வந்து சிக்க போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதுக்கப்புறம் விஜய் விமர்சனம் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டுட்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அவருடைய கடைசி ட்வீட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மும்பைக்கு வந்து போயிருக்காரு, ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்காக போயிருக்க விஜய் வந்து விமர்சிச்சு, நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்காம நீங்க தேர்தலுக்கு வரீங்கன்னா தமிழக மக்களும் உங்களை சீரியஸா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடின்னு வந்து அடிச்சிருந்தாரு. அதுல பேரலா இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து தொடர்ந்து சேர்ந்து இன்டர்வியூஸ் பண்ணிட்டு தான் இவருடைய நண்பரான ஃபெலிக்ஸ், அவர் வந்து எப்பவுமே ஒரு காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தார் இல்லையா. பட் இப்போ டிவிகேல ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கிறதுனால முழுக்க வந்து விஜய் மேல வஞ்சத்தை வந்து தீர்க்கிறாரு, வன்மத்தை கக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களை விமர்சிச்சே வந்து ஒரு முழு நீள காணொலியை வந்து போட்டிருந்தாரு. ஸோ டேபிள்ஸ் ஹேவ் டர்ன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அடின்னு விஜய் அடிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவோட கூட்டணியில பாஜக கூட்டணியில வந்து விஜய்க்கோடைய கட்சி சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த சூழ்நிலையில திரும்ப வந்து பிடி கொடுக்காம ஒரு தனியாக தான் இதை சந்திக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சவனா வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் வந்து முழுக்க விஜயை வந்து அவுட் அண்ட் அவுட் விமர்சனம் பண்ணலாம், கூடவே வந்து சிபிஐ விசாரணையை வந்து பாத்தீங்கன்னா சம்மன் பண்ணி வந்து விஜய் டெல்லிக்கு வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்றாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. நடுவில் அவர் தான் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றாரா அப்படின்னே வந்து ஒரு சந்தேகப்படுற அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சுங்க. இறைவனிடம் கையேந்துகள்னு சொல்லிட்டு அந்த பாட்டுலாம் இருக்கும்ல, ரொம்ப ஃபேமஸ் பாட்டு, அதெல்லாம் ஷேர் பண்ணி வந்து போட்டிருந்தாரு. அப்போ நிறைய பேர் என்ன கிளப்பி விட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அக்கௌண்ட் அவரே ஹேண்டில் பண்ணல, யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து போட்டுட்டே இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ஓகே, அவர் தான் எங்கே இருந்தோ இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காரு, இல்லை அவர் சொல்லு பேச்சை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இப்போதைக்கு அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வரதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது, அவர் எங்கேருந்தோ அந்த வீடியோ போடுறது மூலியமா, அதுவும் அவரோட சேனல்ல வந்து வெளியிடாம நிறைய சேனல்கள்ல அந்த வீடியோக்கள் எடுத்து போடுறது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இதன் மூலியமா தொடர்ந்து அவர் வந்து மக்கள் கிட்ட தன்னோட கருத்துக்களை சொல்ல முனைகிறாரு, அதுக்கான முயற்சிகளும் செய்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் லீகலி அதற்கான அவரை பேக்கப் பண்ணுற மாதிரியான சாத்தியக்கூறுகள் இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு சவுக்கு சங்கர் அவர்களை பற்றின அப்டேட்டு. இதை தாண்டி வந்து உனக்கு எப்பறம் தெரியும், நீ என்ன குஜராத்தில் போய் பார்த்தியா, நீ அவர் கூட தொடர்பு வச்சிருக்கான்னு கேட்டால் அவரோட ட்விட்டர் ஹேண்டில் அவர் போட்ட விஷயத்தை தான் வந்து பார்த்து நம்ம டைசெக்ட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள், அதுக்கப்புறம் வந்து வேட்பாளர் அறிவிப்பு, அதுக்கப்புறம் சீட்டு, இந்த மாதிரி என்னதான் ஒரு சீட் போயிட்டே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள் வந்து நிறைய பேரோட கண்காணிப்பில் இருக்குது அப்படிங்கிறதா இந்த சவுக்கு சங்கர் போன்றவரோட விஷயத்தை பார்த்தா நம்மளுக்கு வந்து புரியுது. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நாள் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டில் உட்காந்துட்டு இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டு மற்றவங்களோட சேனலில் யூஸ் பண்ணி அவர் பேசுவார், இல்லை அவரை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வருமா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்க்கணும். இதையும் தாண்டி நம்மளுக்கு அவரை பற்றின உறுதிப்பட தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்னொரு காணொலியில் தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பேசலாம். நன்றி.